கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து ஒரு மதவாத அரசியலுக்கு அச்சாரமிட்டுக் கொண்டிருக்கிற பாஜக அதனுடைய சக்திகளை கண்டித்து இன்றைய தினம் மதுரையிலே ஒரு மாபெரும் பேரணி, நாங்கள் எல்லாம் ஓரணி, மாமதுரையினுடைய அந்த பெருந்தன்மையை, அதற்குரிய சிறப்பிற்குரிய அந்த தன்மையை காப்பதற்காக வேண்டி அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து தொடங்கி இருக்கிற இந்த மதவாத அரசியல் என்பது அது தமிழ்நாட்டிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை, தமிழக அரசிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இன்றைக்கு உத்தரவிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையாகும். நாடாளுமன்றத்தில் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை மாற்றுவதற்காக வேண்டி இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, நீதிபதிக்கே தகுதியற்றவராக தானாக முன்வந்து இன்றைக்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிற வகையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். என்ன செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து அந்த மக்களிடத்தை எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்ட சங்கபரிவார சக்திகள் தான் இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக எவ்வாறு தமிழ்நாட்டில் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற ரவியின் வழியாக வந்தார்களோ அதுபோல இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக வர முயற்சிக்கிறார்கள். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் கடவுள் உண்டென்றும் இல்லை என்றும் சொல்ற எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதனை முறியடிப்போம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். தமிழக அரசினுடைய நடவடிக்கை இந்த விஷயத்தில் மதுரை மாநகர காவல்துறை நடவடிக்கை மிகவும் பாராட்டத்தக்க நடவடிக்கை. இது தொடர வேண்டும். எந்த பக்கத்தில் வந்தாலும் மதவாதத்தை முளையிலேயே கிள்ளியேறுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம்.